மத ரீதியான தீவிரவாத தொடர்பான சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்காணிப்பதற்கென்று ஸ்பெஷல் டிவிஷன் என்று ஒரு உளவுத்துறை இருக்கிறது. இவர்களுடைய வேலையெல்லாம் என்னவென்றால், எங்கே யார் தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்காணித்து கண்டறிந்து அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றது தான் இவர்களுடைய வேலையே. 23 அக்டோபர் 2022 அன்று கோவையில் ஒரு காரில் ஒரு குண்டு வெடிக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. ஜமீஷா முபின் அப்படின்ற ஒரு நபர் அந்த காரில் குண்டு வெடித்து அந்த கார்லேயே அவரும் இறந்துடுறார். அந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையான NIAவுக்கு மாற்றப்படுகிறது. NIA விசாரணையை தொடங்கி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 17 பேரை இதுவரை கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. NIA விசாரணையெல்லாம் தொடர்ந்து நடந்த பிறகு தான் ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஜமீஷா முபீன் ஏற்கனவே உளவுத்துறையின் கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர். புது ஆள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா சரி தெரியலன்னு சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த ஜமீஷா முபீன் தொடர்ந்து உளவுத்துறையோட கண்காணிப்பில், அந்த கண்காணிப்பு பட்டியலை வைத்திருப்பார்கள்ல, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த ஜமீஷா முபீன் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில், அந்த குண்டு வெடிப்பில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து, குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து ISIS இயக்கத்தின் வீடியோக்களை எல்லாம் பார்த்து குண்டு செய்வதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் அமேசானில் ஆர்டர் செய்து குண்டுகளை தயாரித்து, அந்த குண்டு சரியான முறையில் வெடித்திருந்தால் அந்த ஏரியாவே தரமட்டமாக இருக்குங்க. அந்த குண்டு சரியான முறையில், அந்த சிலிண்டர் சரியான முறையில் அடைக்கப்படாத காரணத்தால் காரோடு அந்த குண்டு வெடிப்பு முடிந்துவிட்டது. சரியான முறையில் அந்த குண்டு தயாரிக்கப்பட்டு வெடித்திருந்தால் எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் திராவிட மாடல் அரசு உள்நாட்டு பாதுகாப்பில் செலுத்தக்கூடிய கவனம்.